என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி டெலிவரி ஸ்டோரி அண்ட் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேபியோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன். இந்த வீடியோ பார்த்துட்டே அப்படியே ஸ்டோரி கேளுங்க. எல்லாருமே சொல்ற அளவுக்கு பெயின் வந்து எனக்கு ரொம்ப இல்லை. ஆனா பண்ண நான் ஒரு மிஸ்டேக் வந்துட்டு இனிமே யாரும் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு அது மிஸ்டேக்குங்கிறது இப்போதான் எனக்கு தெரியும். ஏதோ கடவுள் புண்ணியத்துல நாங்க தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா எனக்கும் சி செக்ஷன் தான் ஆகியிருக்கும். ரொம்ப ஜாலியா போச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். திரும்பலாம் கிடைக்காதுல. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். April 1st வந்து எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனா நான் பாக்குற ஹாஸ்பிட்டல்ல வந்து March 2nd வீக்கே அட்மிட் ஆக கேட்டாங்க. நான் வந்து இல்ல வீட்டுல கேட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். March 24th அட்மிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். March 24th வந்து எனக்கு 39 வீக் ஸ்டார்ட் ஆகிரும். அண்ட் பேபியுமே 3 kg வந்துட்டான். ஸோ ஓகே. March 25 வந்து கிருத்திகை சங்கடஹர சதுர்த்தி எல்லாம் இருக்கவும் ஓகேன்ட்டு அன்னைக்கு போய் நாங்க அட்மிட் ஆகிட்டோம். நைட்டு 8 மணிக்கு இனிமாலாம் கொடுத்துட்டு சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கோங்கன்னு ஐவி ட்ரிப்லாம் போட்டாங்க. தென் வந்து 9 மணி வாக்குல லேபர் வார்டுக்கு கூப்பிட்டாங்க. ஃபாலிபலூன் ப்ராசஸ் ரொம்பவே கொடுமையா இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். நார்மலா பெயின் வந்து போயிட்டா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ப்ராசஸ் இன்டியூஸ்டு லேபர்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உள்ள கையை விட்டு டியூப் மாதிரி இன்சர்ட் பண்ணுவாங்க கர்ப்பவாய்க்கிட்ட. தென் இன்னொரு சைடு வந்து சொல்யூஷன் மாதிரி இன்சர்ட் பண்ணுவாங்க டியூப்ல. அது பலூன் மாதிரி உள்ள உப்பிக்கும். அது கீழே விழுந்துச்சு அப்படின்னா 2 சென்டிமீட்டர் டைலர் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதாவது கர்ப்பவாய் வந்து ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு 2 சென்டிமீட்டர் மொத்தம் டோட்டலா 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்கணும்ல. எனக்கு வந்து அதை வச்சு வெளியே லேபர் வார்டுக்கு வந்ததுமே விழுந்துருச்சு. நான் உள்ள போய் அக்கா கீழே விழுந்துருச்சு உடனே அப்படின்னதுக்கு அவ்வளவுதான்டா 2 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்கு, நீங்க ரூமுக்கு போயிட்டு 11க்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ப்ளீடிங்கும் ஆக ஆரம்பிச்சிருச்சு லைட்டா. தென் அகைன் 11க்கு வந்துட்டு நான் அக்காவும் லேபர் வார்டுக்கு போனோம். போனதுமே ட்ரெஸ் ஒன்று கொடுத்தாங்க சேஞ்ச் பண்ணிக்க சொல்லி. அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. தென் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டு யூரின் போறதுக்கு டியூப்லாம் சொருவினாங்க. ட்ரிப்ஸ்லாம் போட்டு படுக்க வச்சுட்டாங்க. அகைன் மார்னிங் 5க்கு தான் ஜெல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்க தூங்குறதுனா தூங்கிக்கோங்கடா அப்படின்னா. எனக்கு தூக்கமே இல்லை. எங்க அக்கா நல்லா படுத்து தூங்கிட்டா. என் கூடவே 11 பேர் பக்கம் லேபருக்கு அட்மிட் ஆயிருந்தாங்க. இன்டியூஸ்டு லேபர்ல. லேபர் வார்டு ஸ்கிரீன் தான் போட்டிருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ ஹஸ்பண்ட்ஸ் வந்து நாட் அலௌடு. எனக்கு அது மட்டும்தான் குறையாவே இருந்துச்சு. எனக்கு அவனை கூட்டு போய் வச்சு செஞ்சிருக்கணும்னு நினைச்சேன். தப்பிச்சுட்டாங்க. அதே போல மார்னிங் 5க்கு வந்து ஜெல் வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரிப்ஸ் மூலியமா பெயின் வரதுக்கு ஊசி எல்லாம் போட்டாங்க. 8 மணி வாக்குல பெயின் வந்துச்சு. ஆனா நைட்டு ஃபுல்லாவே நான் தூங்கல. அதனால எனக்கு வந்து ரொம்ப மயக்கமா வேற இருக்கும். அது பெயினான்னு சொல்ற அளவுக்கு கூட இல்ல. எங்க அக்கா வெளியே போயிட்டு எல்லாருமே வெளியே வந்து எங்க அக்கா கிட்ட பெயின் வந்துச்சுன்னா அவ ஜாலியா படுத்துட்டு இருக்கா. பெயினும் வரல ஒன்னும் வரல. எங்க அம்மாவோட பயந்துட்டாங்க அவ அழுவுறாளோ அப்படின்ட்டு. நான் அளவும் இல்ல ஒண்ணுமே இல்ல, ஜாலியா படுத்துட்டு இருந்தேன். தென் 10 மணி வாக்குல லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கேப் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. டக்கு டக்குன்னு பெயின் வந்துட்டே இருந்துச்சு. எங்க அக்கா முதுக புடிச்சு விட்டுட்டே இருந்தா கொஞ்சம் சிரமம் கம்மியா இருந்துச்சு. ஆனா லைட்டா பெயின் இருந்துட்டே இருக்கும். நான் வந்து யூடியூப்ல நிறைய பார்த்துட்டு போயிட்டேன். எனக்கு எபிடோரல் கொடுக்க சொல்லு, வேக்யூம் வச்சு எடுக்க சொல்லு, நைட்ரஸ் ஆக்சைடு கொடுக்க சொல்லு, அது இதுன்னு வளரிட்டே இருந்தேன். எனக்கு தூக்கம் வேற வந்துச்சா. ஆனா கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி கூட வரவே இல்லை. இப்படியே வளரிக்கிட்டே இருந்தேன். என் அக்கா சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவ என்னென்னத்தையோ பார்த்துட்டு வந்துட்டா, அமைதியா படுக்க சொல்லுங்க, இப்பதான் 4 ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வழியா வந்து 12:30க்கு மேல ஒரு டாக்டர் வந்து 6 சென்டிமீட்டர் டைலேஷன் ஆயிடுச்சு, நார்மல் டெலிவரி ஆகிடும், 3-4 ஒரு 3-4 மணி வாக்குல டெலிவரி ஆகிடணும்னு சொன்னாங்க. எது 3-4 மணியா? அதெல்லாம் தாங்காதுன்னு சொல்லிட்டு முக்கிட்டேன். டெலிவரி டைம்ல வந்து முக்கவே கூடாது. அது முக்குனா நம்ம ஹார்ட் பீட், பேபியோட ஹார்ட் பீட் வந்து கீழே குறைஞ்சிரும். அதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். பேபியோட ஹார்ட் பீட் குறைய ஆரம்பிச்சிச்சு. அவங்க வந்து பேபி ஹார்ட் பீட் சப்போஸ் குறையுது அப்படின்னா நீங்க வாயில மூச்சை இழுத்து விட்டீங்கன்னா திரும்ப நார்மல் ஆயிடும். நான் அப்படி பண்ண ஒரு வழியா நார்மல் ஆயிடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. பேபி ஹார்ட் பீட் குறைஞ்சதுனாலே டக்குன்னு ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நான் முக்கவும் எனக்கு பேபி கீழே வளர்ந்துருச்சுன்னு எனக்கு தெரியுது. நான் அக்காட்ட சொல்லிட்டே இருந்தேன், தலை கீழே வந்துருச்சுக்கா, யாரையாச்சும் கூப்பிடுன்ட்டு. என் அக்கா சொல்றது நம்பவே இல்லை. நர்ஸ் வந்து பார்த்துட்டு இல்ல தலை கீழே வரல அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க பார்க்கவே இல்லை. இன்னொரு நர்ஸ் வந்து திரும்ப வந்துட்டு நான் சொல்லிட்டே இருக்கோம். அவங்க வந்து பார்த்துட்டு ஆமா இந்த பொண்ணு தலை கீழே வந்துருச்சு, யாரா சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வாங்க அப்படி சொல்லிட்டு. எனக்கு லேபர் பார்த்த எல்லாருமே 21 வயசு தான். டெலிவரி பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு புஷ்னாங்க. எனக்கு எங்க புஷ் ஒண்ணுமே வரல. நான் ஏதோ புஷ்ங்கிற பேர்ல என்னத்தையோ ஒண்ணு பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் எபிசோட்டமி பண்ணி அவங்க திரும்ப இன்னொரு அக்கா எனக்கு வயிற்றுல புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. பண்ணவும் ஒரு வழியா பேபியை தூக்கி காட்டினாங்க. அது கத்தவே இல்லை. ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க, ஏன்னு கத்துச்சு. நான் வந்து அதோட குஞ்சுமணியை தான் பார்த்து மூந்தையே நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் தூக்கிட்டு போயிட்டாங்க பையனை வெளியே காட்டுறதுக்கு. திரும்ப மறுபடி சர்விக்ஸ் மூட போகுது, சீக்கிரம் வாங்க பிளேசண்டா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப கொலை பண்ணிட்டு இருந்தாங்க என்னை போட்டு. குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கிற ஒரு அழகான சொர்க்கத்துக்கு நானும் திரும்ப போயிட்டேன். தென் 5க்குலாம் லேபர்ல இருந்து ரூமுக்கு ஷிஃப்ட்
பண்ணாங்க. லோச்சனுக்கு வந்துட்டு அப்போதான் ரூம்க்கே வந்தான், அவனும் பீடியாட்ரிஷியன் எல்லாம் செக் பண்ணிட்டு. தென் ஒரே புன்னகையோட போனேன். எனக்கு ஒரு வருத்தம் கூட இல்லை, ஒரு மாதிரி ஜாலியா போனேன். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, என் கூட இன்டியூஸ்டு லேபருக்கு வந்து 11 பேர் அட்மிட் ஆனாங்க. அதுல 10 பேருக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஒருத்தவங்க வந்து அவங்களால பெயின் தாங்க முடியல, அவங்க ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி சிசேரியன் கேட்கவும் அவங்களுக்கு வந்து சி செக்ஷன் பண்ணாங்க. ஒருத்தருக்கு வந்து 2 days வரைக்குமே பெயின்காக வெயிட் பண்ணாங்க. பட் எல்லாருமே டெலிவரி தான் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அதுக்கப்புறம் தான் டோட்டல் ஸ்ட்ரகிள்ஸ்மே இருக்கு. ஆஃப்டர் டெலிவரி தான். ஸோ டெலிவரி நினைச்சு யாருமே பயப்படாதீங்க, அது ஜாலியா ஸ்மூத்தா போயிடும். அதுக்கு அடுத்து போஸ்ட்மார்ட்டம் இருக்க சிரமம் தான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். ஃபீட் பண்ண தெரியாது, பேபி ஃபீடிங் எடுத்துக்காது, பால் பத்தல, அது இதுன்னு அவ்வளோ பிரச்சனை வரும். எனக்கும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சிரமம் வந்துச்சு. அதுவுமே ஓகே, எனக்கு 2 hours ஒன்ஸ் நான் எந்திரிச்சு ஃபீட் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நைட்லயும் நல்லா தூங்கிப்பான் அமைதியாவே. ஸோ எனக்கு அதுலயும் அவ்வளோலாம் சிரமம் கொடுக்கல ஃபர்ஸ்ட் பேபி. பட் இந்த பேபி எனக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. யாரெல்லாம் வந்து பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிருக்கீங்களோ சீக்கிரமா கன்சீவ் ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, பாய் பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.